அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்கும். இந்த பாயிண்டில் டுவர்ட்ஸ் சென்டர் எஃபோட வேல்யூ, அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த பாயிண்டில் டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்கும், இங்கே டுவர்ட்ஸ் சென்டர் எஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்டர், அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன அர்த்தம், V1 V2 அப்படியே கொண்டு வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன். அப்படின்னா ரிசல்டன்ட்டு டுவர்ட்ஸ் சென்டர் இப்படி ஆக்ட் பண்ணும் ரிசல்டன்ட்டு. ஸோ இந்த ஆங்கிளும் டெல்டா தீட்டா. ஐடியா புரியுதா? ஸோ இதுவும் டெல்டா தீட்டா, இதுவும் டெல்டா தீட்டா. இது ரெண்டுத்தையும் நான் எப்படி ரிலேட் பண்ண போகிறேன்னு பாருங்களேன். டெல்டா ஆர் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி அப்படின்னு எழுத போகிறேன். இதை வெக்டாரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபார்மில் மட்டும் எழுதுறேன். இந்த பாருங்களேன், இதில் இந்த கான்செப்டில் R1 ஈக்குவல் டு R2 விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக ஆர்ன்னு நான் சொல்லிடலாம். அதே போல் இங்கே நான் சொல்லலாம்